அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான அன்வர் ராஜா திமுகவில் இணைகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் அன்புச்செல்வன் வழங்க கேட்போம். அன்புச்செல்வன், இது தொடர்பான முழு விவரம். குறிப்பாக அதிமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அன்வர் ராஜா திமுகவில் இணையுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அன்வர் ராஜா 2001ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டப்பேரவையிலிருந்து தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மக்களவை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக செப்டம்பர் 1ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அதிமுகவினுடைய கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி குறித்ததற்கான கருத்துக்களை தெரிவிக்கும் போது பாஜகவால் ஒரு காலத்திலும் தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்ற கருத்துக்களோடு பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களையும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் அன்வர் ராஜா மீதான அதிருப்தி என்பது அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஆகவே அவர் அதிமுகவில் தொடருவாரா இல்ல அடுத்த கட்டமான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா என்ற சர்ச்சையான ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருந்த நிலையில் தான் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மதசார்பற்ற நிலையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான நோக்கம். அதேபோன்று முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கருத்துக்கும் கூட அப்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்த போது எடப்பாடி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார். இவ்வாறு பாஜகவின் கூட்டணியில் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்ததன் காரணமாக அடுத்த கட்டமான நடவடிக்கை என்னமாக இருக்கும் என ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது அவர் அண்ணா அறிவாலயம் வந்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இணைவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.